Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம இமேஜ் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த இமேஜ் அசெட்டை நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ கூகுள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நீங்க தேடுறீங்க அப்படின்னா, அப்போ நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற சாம்பிள் ஆட்ஸ் மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த ஆடுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸ்ல நீங்க ஒரு சர்ச் ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த இமேஜ் அசெட்டை யூஸ் பண்ணி உங்களால உங்களுடைய ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ விஷுவலா உங்களுடைய யூசருக்கு காட்ட முடியும். ஸோ இந்த அசெட்டை நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி உங்களுடைய ஆட் ரிவ்யூ போயிட்டு ரன் ஆயிட்டு இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் கேம்பெயின்ல மட்டும்தான் இந்த இமேஜ் அசெட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஆட்ல உங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடான இமேஜஸை நம்ம ஷோ பண்ணும்போது உங்களுடைய ஆடுக்கான கிளிக் த்ரூ ரேட் கண்டிப்பா அதிகமாகும். இதனால உங்களுடைய ரைட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து லீட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா உங்களுடைய கேம்பெயின்கான பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோ லேப்டாப் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அங்கே வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட் தான். ஆனால் பெய்ட் ஆட்ஸ்லையுமே ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியான ஒரு ஆட் காப்பியில் தான் உங்களுக்கு ஆட் ரன் ஆகும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெனோவோ லேப்டாப்பை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ஆடை நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா, அப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் இமேஜ் அசெட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் இந்த இமேஜ் அசெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இமேஜ் அசெட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச்லையும் அப்பியர் ஆகும். ஸோ இதனால ஒரு 10% ஹையர் கிளிக் த்ரூ ரேட் வந்து உங்களுடைய ஆடுக்கு கிடைக்கும். அப்புறம் நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பேசிக் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா அப்பியர் ஆகுது. அப்புறம் இதுக்கான ரிக்வயர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த இமேஜ் அசெட்டை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஆட் அக்கௌண்ட் மினிமம் 3 months ஓல்டாக இருக்கணும். அப்புறம் உங்களுடைய கேம்பெயின் மினிமம் 1 month ரன் ஆயிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாஸ்ட் வீக் ஒரு ஆட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த இமேஜ் அசெட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு அப்பியரே ஆகாது. அடுத்து இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கான இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம அப் டு 20 இமேஜஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 4 யூனிக் ரெலவெண்ட் இமேஜை வந்து ஆட் குரூப் லெவல்லையோ இல்லைனா கேம்பெயின் லெவல்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இது யூசருக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்கொயர், லேண்ட்ஸ்கேப் இந்த 2 ஃபார்மேட்லையும் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 300x300 இல்லைனா 1200x628 இந்த ரேஷியோவில் நீங்கள் இமேஜஸை அப்லோட் பண்ணலாம். ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பிஎன்ஜி, ஜேபிஜி அப்புறம் ஜிஃப் இந்த 3 ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் அசெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த இமேஜ் அசெட்டை கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே அசெட்டில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இங்கே இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேம்பெயின் அப்புறம் ஆட் குரூப் இந்த 2 லெவலில் நீங்கள் இந்த இமேஜ் அசெட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய கேம்பெயினை நீங்கள் செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக வெப்சைட் டிராஃபிக் கால் அப்படின்றது சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கிரியேட் நியூ ஆர் யூஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அசெட்டுக்கும் காமனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் இன்னைக்கு ஒரு புது இமேஜ் அசெட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சோஷியல் மீடியாஸ்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஸ்டாக் இமேஜை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த 2 இமேஜையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட லோகோவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கம்ப்ளீட் லோகோவை ஆட் பண்ணுறேன். அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் ரைட் சைடில் அப்பியர் ஆகுது. ஸோ இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிற 2 இமேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் மல்டிபிள் இமேஜஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் தேவையோ அத்தனை அப்லோட் பண்ணிக்காங்க. ஆனால் 20க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த அசெட்டை நம்மளால் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. டைரெக்டாக சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2 இமேஜ் அசெட்டுமே இங்கே அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் அசெட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.